ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டைம் போனதே தெரியல. நீ ஒரு வேலை பண்ணு, நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்புறேன். நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணவா? ஐயோ வேண்டாம், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, நீ கிளம்பு. ஓகே, பாய். பாய். இது என்னது? என்ன இது வைபவ்? யாரோ கதவு கிட்ட என்வலப்பை விட்டுட்டு போயிருக்காங்க. வெளியில இந்த ராத்திரிலையா? சரி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாய். பாய். இதுல வேற எதுவும் எழுதவும் இல்லை. ஒரு பரிசு சாலும் கேக்காக. Solanke, 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 Solanke. இதுக்கும் சாலுங்கே சருக்கும் என்ன சம்பந்தம்? சோ நண்பர்களே, எந்த நேரத்துக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்களோ அந்த நேரம் இப்ப வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நீங்க எல்லாரும் இப்போ இந்த மம்மிய பார்க்க போறீங்க. இந்த மம்மியை நாங்க கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இதை நாங்க எஜிப்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். முக்கியமா இது நம்ம மியூசியம்க்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த அரிய வகை மம்மி இந்த மியூசியத்துல மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இந்த அரிய வகை மம்மிய இந்த இடத்துக்கு கொண்டு வந்த மொத்த பெருமையும் மிஸ்டர் ஹபீபுக்கு தான் போகும். இவர் தான் 2000 வருஷம் பழமை வாய்ந்த இந்த மம்மிய நம்ம மியூசியத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. இப்போ நான் டைமை வேஸ்ட் பண்ணாம உங்க எல்லாருக்கும் காட்ட போறேன் இந்த அரிய வகை மம்மிய. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதோ உங்க முன்னாடி எகிப்தோட பெருமை. இந்த மம்மியோட பேரு தலாதக். இன்சைடு இதை யார் எழுதுனது? என்ன இது? லவா மாதா ஏலே ஏலே ஆஷ்ரே ஆஷ்ரே. முதுகு எலும்போட மண்டவோட இருக்கு, எலும்பு கூட மற்ற பகுதியை காணும். சார், இதை எதுக்காக பண்ணணும்? ஒருவேளை இது மூலமா நமக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறானா? அப்படி இருக்கலாம். அதனால தான் இந்த எக்ஸிபிஷன் முன்னாடியே இந்த எலும்பு கூட கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கான். ஆனா சார், இவ்வளோ கடுமையான பாதுகாப்பு இருந்தும் கூட கொலைக்காரன் இதை எப்படி செஞ்சிருப்பான்? ஆமா ஸ்ரேயா, அது உண்மைதான். இதுக்கான பதில் இங்கே தான் கிடைக்கும். பங்கஜ், இந்த பிளட் சாம்பிள் எடுங்க. மாஹதா மாஹதா சக்கலீகி மக்கலீஷா. சார், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவங்க சிஐடி ஆஃபீஸர்ஸ், எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை இது. மிஸ்டர் விஜய் சார், இந்த மம்மியை துணியால் சுற்றும் போது கடைசியாக எப்போ செக் பண்ணீங்க? சார், நேற்று ராத்திரி 10 மணி இருக்கும் சார். அப்போ வரைக்கும் எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. அப்போ 10 மணிக்கு மேலே யாரோ உள்ள நுழைஞ்சு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. சார், இந்த ஹாலில் 3 கேமராஸ் இருக்கு. இதை யார் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த கேமராவில் கேப்சர் ஆகிருப்பாங்க. மிஸ்டர் விஜய், இந்த 3 கேமராவோட ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும். எஸ் சார். வருண் சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் மம்மிக்கு எதுவும் ஆகாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சிஐடிக்காரங்க இங்கே வந்துட்டாங்க சார். இனிமேல் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கும்? சார், வந்துட்டார் சார். சார், ஃபுட்டேஜ் ரெடியாக இருக்கு. அவங்களுக்கு காட்டு. என்னது, இந்த ஃபுட்டேஜ் ஏன் பிளாங்க் ஆச்சு? கொஞ்சம் மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. இதில் எதுவும் இல்லை சார். கவின், ஆனால் இந்த ஃபுட்டேஜ் எப்படி பிளாங்க் ஆகும்? கொஞ்சம் அடுத்த கேமரா ஃபுட்டேஜை காட்டுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? 3வது கேமரா ஃபுட்டேஜை காட்டுங்க.
இந்த கேமரால அந்த லேடி நீளமான தலைமுடி கொண்ட பொம்பளையா இருக்கா. அப்புறம் இன்னொரு கேமரால எதுவும் தெரியல. இது எப்படி நடக்கும்? ஒரு கேமரால தெரிஞ்சது, இன்னொன்னுல காணோம். எப்படி முடியும்? இங்கே பாருங்க, அந்த கொலைகார இந்த ஜன்னல் வழியா உள்ள வந்திருக்கான். சார் அந்த கொலைகாரன் இந்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்திருக்கான்னா ஒரு கேமராவில் தான் தெரியுறான். மற்ற 2 கேமராலையும் ஏன் கேப்சர் ஆகலை? அது ஏன்னா கவின், இதோ இந்த கதவு இது அந்த கேமராவோட ரேஞ்சிலேருந்து வெளியே இருக்கு. இங்கேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் இந்த பக்கமாக போயிருக்கணும். மறைஞ்சி வந்திருக்கான். அப்புறம் இந்த கேமராவுக்கு கீழே அவன் இப்படியே முன்னாடி போயிருக்கான். அப்புறம் இங்கேருந்து முன்னாடி போனதுக்கப்புறம் அவன் இந்த கேமராவை லேசர் லைட் மூலியமா பிளைண்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இங்கேருந்து முன்னாடி போயிருக்கான். அப்புறம் அந்த எலும்பு துண்டை இங்கே இந்த கேமரா கீழ் வழியாக வந்து அப்புறம் அநேகமாக அந்த ரேசரை இந்த கேமராவில் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த எலும்பு துண்டை இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்கான். ஆனால் போகும்போது அதுவும் அந்த கேமராவில் அவன் கேப்சர் ஆகிட்டான். அப்படின்னா சார் இதை பண்ணது யாராக இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த கேமராலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு. அப்படின்னா அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு இந்த மியூசியமை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா சார் உள்ளே இருக்கிறவன் தான் யாரும் இந்த வேலையை செஞ்சுருக்கணும். இங்கே வேலை செய்கிறவங்க யாராவது? ஆமாம் ஸ்ரேயா, இந்த வேலையை பார்த்தது இங்கே வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் தான். சார் அந்த ஜன்னல் பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியுது. அப்போ உள்ளே வந்தது யாராக இருந்தாலும் அவன் ஹைட்டாக இருந்திருக்க மாட்டான். 5 ஃபீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பான். சார் அந்த ஆம்பளை ஒல்லியாகவும் இருந்திருப்பான். ஆம்பளையா? அது ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். அந்த ஃபுட்டேஜில் அவளுக்கு நீளமான தலைமுடி இருந்தது. இல்ல சார், இவங்க 2 பேரும் அந்த மாதிரி வேலையை பண்ண மாட்டாங்க. இவங்க இங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வேற யார் செய்ய வாய்ப்பு இருக்கு? ஒரு நிமிஷம் அந்த ஃபுட்டேஜை மறுபடியும் காட்டுங்க. ஃப்ரேமில் லேடியை பார்த்தோமே அந்த ஃபுட்டேஜ், அதை அப்படியே பாஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இந்த லேடிக்கு சைல்ட் டாக்ஸ் இருக்கு. சார் இது என்ன பெண்களுக்கு புது ஃபேஷனா என்ன? இல்லை பங்கஜ், இது ஒன்றும் பெண் கிடையாது. பெண்ணோட உருவத்தில் யாரோ ஒரு ஆள் சுற்றுறான். பொம்பளை வேஷத்தில் ஆம்பளையா? மிஸ்டர் விஜய் சார், இப்போ இந்த டைமில் உங்கள் ஸ்டாஃபில் யாராவது இங்கே இல்லையா? ஆமா சார், ஒருத்தர் இருந்தாரு. அவரு டூர் கைடு வேலை பாப்பாருன்னா இப்போ எங்க? சார் 2 வாரத்துக்கு முன்னாடி மியூசியம்ல சில பொருட்களை திருடும் போது மாட்டிக்கிட்டாரு. அவரோட பேர் அனில் சார். ஆமாம் சார், அனிலோட உருவமைப்பு அப்படி தான் இருக்கும். அவனால் இந்த ஜன்னல் வழியாக வர முடியும் சார். ஒரு டூர் கைடுக்கு தான் ஒரு மியூசியமை பற்றி நல்லா தெரியும். அந்த அணில பார்ப்போம். ரொம்ப விசித்திரமாக இருக்கு. சார் நேற்று ராத்திரி ஒரு வித்தியாசமான டிவிடி வந்தது உங்கள் பேரில், பிளாக்ல. டிவிடியா? சார் இதை பாருங்க சார். ஒரு பரிசு சாலுக்கேக்காக. சார் இதில் ஒரு எரியிற வண்டி தெரிஞ்சுது. சில பேர் அவங்களோட முகத்தை மறைச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் அந்த ஆட்கள் உங்கள் பேரை சொல்லி கோஷம் போடுறாங்க சார். தாரிகா, இதெல்லாம் நம்மளை குழப்பறதுக்கான விஷயம். யாரோ நம்ம வேலையை திசை திருப்ப பார்க்குறாங்க. இந்த டிவிடியை அங்கே வச்சுட்டு உன் வேலையை கவனி. அந்த டிவிடியை அங்கே தூக்கி வீசு. அப்புறம் இங்கே வா. என்னாச்சு பாஸ்? கேள்வியே கேட்காம எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற விஷயத்தில் உங்கள் மௌன விரதமே களைய போகுது. பாஸ் நல்லா அலசி ஆராய்ஞ்சு நல்லா சோதனை போட்டதுக்கப்புறமா ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த முதுகு எலும்பில் ஏதோ கையாடல் நடந்திருக்கு. முதுகு எலும்புல கையாடலா? அப்படின்னா அது என்னன்னா, இந்த முதுகு எலும்போட ஒவ்வொரு வர்டிப்ராவும் கூர்ந்து பாருங்க. அதில் எல்லா வர்டிப்ராவும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு போயிருக்கு. முதுகெலும்பு தப்பான முறையில் இருக்கா? இதுக்கான அர்த்தம் என்ன? அது என்னன்னா, இங்கே பாருங்க. இந்த வர்டிப்ரா C1, இதுக்கப்புறமா இருக்க வேண்டியது C2, ஆனால் இங்கே இருக்கிறது C7. அப்புறம் இது எல்லாமே உல்டாவா இருக்கு. இந்த முதுகெலும்புல இருக்கிற எல்லா எலும்பும் வேற வேறையா இருக்கா? ஆமாம், எல்லா எலும்புகளும் உல்டா புல்டாவாக போடப்பட்டிருக்கு. அதாவது C1க்கு அப்புறம் இருக்க வேண்டியது C2, ஆனால் இருக்கிறது C7. அப்புறம் C3 இருக்கணும், ஆனால் இருக்கிறது C2. அப்புறம் இதே போல தான் எல்லா எலும்புகளும் இருக்கு. C1, C7
டாக்டர் சார் எனக்கு எதுவுமே புரியல. அட உனக்கு இல்லையா நிக்கில், எனக்கே புரியலன்றேன். ரொம்ப மூளையை போட்டு உடச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. யாரோ ரொம்ப புத்திசாலித்தனமா நல்ல எச்சரிக்கையா எல்லா வர்டிப்ராவையும் உல்டா பல்டாவா பண்ணிட்டாங்க. அப்புறம் இது யார் செஞ்சிருந்தாலும் சொலங்கி ஒரு முக்கியமான நோக்கத்தோட தான் செஞ்சிருக்கணும். முக்கியமான நோக்கத்தோட. அப்புறம் இன்னொரு விஷயம், இதை செஞ்சது யாரா இருந்தாலும் பாஸ், அவனுக்கு மனித உடம்புகள் மனித எலும்புகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா சார் இதெல்லாம் பண்றதுக்கு ஒருத்தர் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? சச்சின், குற்றவாளி இதெல்லாம் செஞ்சு நமக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறான். அதாவது நாம மோத போறது ஒரு சாதாரணமான மனுஷன் கூட கிடையாது, ரொம்ப ஆபத்தானவன். ஆபத்தானவன் மட்டும் இல்ல, மூல நோய் கொண்டவனா இருக்கணும் இந்த ஆளு. இது மட்டும் இல்லை சார், இந்த எலும்புகளில் இருக்கிற ரத்தம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு மனுஷனோடது கிடையாது, ஆனால் வேற 3 பேரோடது. என்ன? அப்படின்னா சார் இன்னும் 3 பேர் இறந்து போயிருக்காங்களா? ரத்தம் 3 பேரோடதா? அப்போ இன்னும் 3 பேர் இறந்துருக்காங்களா? சச்சின், 3 பேர் இறந்து போயிருக்காங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களா? இது நமக்கு எப்போ தெரியும்னா நாம இவனை எப்போ பிடிக்கிறோமோ அப்ப. ஆனா உயிரோட. சார் இந்த ரூமில் யாருமே இல்லை போல இருக்கு. சோதனை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சார் சார் இங்கே பாருங்க, அனில் இவன் உயிரோட இருக்கான் சார். ஆனால் மூச்சு ரொம்ப கம்மியாக வருது சார். பங்கஜ், ஆம்புலன்ஸ் கூட ஃபோன் பண்ணு. கட் அவரு. இது என்னது? பென் டிரைவ். ப்ளே மீ. இதை செக் பண்ணி பாரு உடனே. சோலங்கி, என்னோட இந்த தகவல் உன்கிட்ட வந்து சேரும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கேள்விப்பட்டேன் நீ தான் இந்த உலகத்தில் பெரிய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா. அப்புறம் ரொம்ப கஷ்டமான கேஸையும் சீக்கிரமாக சால்வ் பண்ணுறியா? நான் இதை ஒத்துக்க மாட்டேன். என்னோட பார்வைக்கு நீ வெறும் சாதாரண மனுஷன்தான். இப்போ நான் வந்துட்டேன். கூடிய சீக்கிரமாகவே இந்த உலகத்துக்கு முன்னாடி உன்னை பற்றின உண்மையை சொல்ல போகிறேன். சோலங்கி, நான் 3 பேரை கடத்தி வச்சிருக்கேன். இப்போ அவங்களோட உயிர் உன் கையில் இருக்கு. முடிஞ்சா அவங்கள காப்பாற்றிக்கோ. உன்கிட்ட ஒரு முதுகெலும்பு இருக்குல்ல, அதை வச்சு அவங்க கிட்ட போய் சேரலாம். ஆனால் உன்கிட்ட இப்போ வெறும் 6 மணி நேரம் தான் இருக்கு. உன்னோட திறமையை காட்டு. ஒருவேளை அவங்க 3 பேரையும் உன்னால் காப்பாற்ற முடியலன்னா அவங்க மரணத்துக்கு காரணம் நீ தான். இப்போ உன்னோட நேரம் ஆரம்பிக்குது. சார் இந்த ஆள் ரொம்ப டைரக்டாக டாக்டர் சாலங்கிக்கு சவால் விடுறான். சார் இதை பற்றி நம்ம உடனே சாளுக்கே சார் கிட்ட சொல்லி ஆகணும். சார் நம்மக்கிட்ட வெறும் 6 மணி நேரம் தான் இருக்குது. ஆமாம் பங்கஜ், இப்போ டாக்டர் சோலங்கி தான் நமக்கு உதவி பண்ண முடியும் அந்த 3 அப்பாவிங்களை காப்பாற்றுறதுக்கு. தாரிகா, இந்த 3 பேரோட ரத்தத்தை வச்சு எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியல. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ வெறும் 4.5 மணி நேரம் தான் இருக்கு. ஆனால் அந்த குற்றவாளி சொன்னதை பார்த்தா இந்த ஆதாரம் தான் நமக்கு சரியான வழியை காட்டும். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது நம்ம கண்ணை மறைக்குது. அது என்னவா இருக்கும்? சார், இந்த குற்றவாளி உங்களுக்கு இப்படி ஒரு சேலஞ்சை ஏன் கொடுக்கணும்? நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய கடந்த காலத்தில் ஏதாவது விஷயமோ இல்லை ஆக்சிடென்ட்டோ ஏதாவது நடந்ததா? இப்போ அதில் ஏதாவது வருத்தம் இருக்கா? தாரிகா, இவன் மூல ரீதியா இவன் ஒரு பைத்தியம். என்ன குழப்ப பார்க்கறான். தட்ஸ் இட். சார் அந்த டிவிடி அது என்னாச்சு சோலங்கி, என்ன தெரிஞ்சது? பஸ் நம்ம கிட்ட இருக்கிறது 4.5 மணி நேரம் தான். டைம் பாட்டுட்டு போயிட்டே இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. அட அதை தான் கேட்குறேன், சீக்கிரமா சொல்லு. பாஸ், ஏதோ ஒரு கோடு இந்த முதுகெலும்பில் இருக்குதுன்னு தோணுது. நான் ஒவ்வொரு வர்டிப்ராவையும் மறுபடியும் செக் பண்ண வேண்டியதாக இருக்கு. பாஸ், இந்த வர்டிப்ரால ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன சார் இது? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் பாஸ். எஸ், பாஸ் மாட்டிக்கிச்சு.
பாஸ், இந்த மனுஷனோட வர்டிப்ரால, அதாவது இந்த வர்டிப்ரா மனுஷனோடது இல்லை. அப்போ யாரோடது சோலங்கே? மிருகத்தோடது. மிருக என்ன சொல்ற? பஸ், இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் பண்ணணும், அது மட்டும்தான் பாக்கி இருக்கு. இந்த வர்டிப்ரா ஏதோ ஒரு மிருகத்தோடது, அந்த வர்டிப்ரா நாயோடது. நாயோட வர்டிப்ராவா? ஆமா பாஸ். மனுஷனோட முதுகெலும்புல நாயோடது. ஆனால் அது எப்படி சார் முடியும்? நிக்கல், மொத்த எலும்பும் இல்ல, மொத்த வர்டிப்ரால, அதாவது இந்த ஒரு வர்டிப்ரால நாயோடதை எடுத்து மாற்றி வச்சிருக்காங்க. இது நாயோட எலும்புன்னு நமக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனா சார், முதுகெலும்ப இப்படி உல்டாவா வைக்கிறதுனால என்ன நடக்குங்கிறீங்க? நம்மளை குழப்பறதுக்கா பாஸ்? நம்மளை குழப்பறதுக்கு தான் இப்படி பண்றான். இவன் பெரிய புத்திசாலி. இவன் விருப்பம் என்னன்னா நாம இந்த C1 C2 C3 C4 C5 இந்த வர்டிப்ராலையே நம்ம குழம்பின்னு இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய கவனம் இந்த நாயோட எலும்பு மேல போக கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பாஸ். என்ன? இந்த எலும்பை பார்த்தா இந்த எலும்பு ஒரு பெரிய நாய் இனத்தை சேர்ந்ததா இருக்கு. ஒரு பெரிய நாயினத்தோட முதுகெலும்பு. இப்போ சச்சின், நம்ம கண்டுபிடிச்சாகணும் இந்த மாதிரி எத்தனை டாக் பிரீட்ஸ் இருக்கு. பெரிய இன நாய்களை பிரீட் பண்றவங்க யாரெல்லாம் அந்த மாதிரி நாய்களை வளர்க்குறாங்கன்னு பார்க்கணும். கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, தேங்க்யூ. என்ன சொன்னார் சொல்லுங்க? எந்த வகை நாயின்னு கண்டுபிடிச்சிட்டாரன் சார். அது வேல்யூல் இனத்தை சேர்ந்த நாய். வால்வன் இனத்தை சேர்ந்த நாயா? ஆமாம் சார். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வால்ஹூன் இனத்தை சேர்ந்த நாயை வியாபாரம் பண்றீங்களா? ஆமாம் சார். இது அரிதான ஒன்று. இதோட உருவம் பெருசாக இருக்கும் சார். இதை நாங்கள் வெளியிருந்து வாங்கிட்டு வருவோம். அதுவும் எங்களோட முக்கியமான கஸ்டமர்ஸ்க்காக தான். அப்படின்னா உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும், நீங்கள் இந்த இனத்தில் இருக்கிற எத்தனை நாயை விற்றுருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சார். போன வருஷம் 2 நாய்களை விற்றுருக்கோம். அப்புறம் இந்த வருஷம் 4 நாளுக்கு முன்னாடி ஒரு நாயை விற்றுருக்கோம் சார். வேலையின் ஜாதி இல்லை சார், அதுவும் பியூரானது. 4 நாள் முன்னாடி. சச்சின், அந்த நாயோட முழு டீட்டெயில்ஸ் வாங்குங்க சார். ஹா, அனில் கண்ணு முழிச்சிட்டாரு. அவரை கட்டாயப்படுத்தி அப்படி பண்ண வச்சுதா சொல்லிட்டு இருக்கார் சார். அப்படின்னா அவன் கொலைகாரனை பார்த்துருக்கணும் இல்லையா? இல்லை சார், அவர் கொலைகாரனை பார்க்கல. டேம் இட், நம்ம கிட்ட இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரமா கிளம்புங்க. சார், நாங்கள் 2 வீட்டில் செக் பண்ணியாச்சு. அவங்களோட நாய் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா நிக்கில், இப்போ இந்த வீட்டில் இருக்கிற நாயை பார்த்துருவோம். அநேகமாக நமக்கு இங்கே தான் ஏதாவது தெரிய வரும். சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? நாங்கள் சிஐடிஸ். உங்ககிட்ட வேல்யூன் இனத்தை சேர்ந்த நாய் இருக்குல்ல? ஆமாங்க. நாங்கள் அதை பார்க்கணும். உள்ள வாங்க. ரெக்ஸ் யாரையாவது ஏதாவது பண்ணிடுச்சிங்களா? ஐயோ, இல்லை இல்லை, உங்கள் நாய் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நாங்கள் அதை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் உங்கள் ரெக்ஸை கூப்பிடுங்களேன். சார், எங்கள் வேலைக்காரன் அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருக்கான் சார். இப்போ வந்துடுவான் சார். நீங்கள் உட்காருங்க ப்ளீஸ். இல்லை இல்லை, தேங்க்யூ. அப்படின்னா சார், இந்த நாயும் நல்லா தான் இருக்க போல இருக்கு. இதுதான் உங்களுடைய ரெக்ஸா? ஆமாம் சார். ஏன் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா சார்? நான் மறுபடியும் கேட்குறேன், இதுதான் ரெக்ஸுங்களா? ஆமாம் சார். பாருங்க, எங்ககிட்ட எந்த நாயோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கோ அதோட ரைட் கண்ணுக்கு மேலே, அதாவது இங்கே ஒரு கருப்பு கரை இருக்கும். உங்களுடைய ரெக்ஸில் அது இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அப்படின்னா ஒரு விஷயம் புரியுது. நீங்கள் எந்த நாயை வாங்குனீங்களோ அது இந்த நாய் கிடையாது. இது என்ன மாயா? எதை சார் சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் மாயா மேடம் சொல்லுவாங்க. என்ன மாயா மேடம், உங்கள் ரெக்ஸ் எங்க? அது வந்து சார். மாயா மேடம் ப்ளீஸ், எங்ககிட்ட கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கு. ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள். இது ஒருத்தவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. ஸோ ப்ளீஸ். அசோக், நம்ம ரெக்ஸ் தொலைஞ்சு போச்சு. நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால நான் அதே மாதிரி இருக்கிற ஒரு நாயை வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஆசையாக வளர்த்த ரெக்ஸ் தொலைஞ்சு போயிட்டானா? அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? ஆனால் இன்னொரு நாய் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அது தெரியாதா? சார், நான் ஒரு மர்ச்சன்ட் நேவி. கடந்த 6 மாதமாக நான் ஷிப்லேயே தான் இருந்தேன். 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன். சரிங்க மாயா மேடம், உங்களோட ரெக்ஸ் எப்படி தொலைஞ்சுது? சார், நான் எப்பவும் போல் ரெக்ஸை கூட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கிறதுக்கு போனேன். அது என்னை விட்டு ரொம்ப தூரம் ஓடிச்சு. நான் அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனால் அது ஓட ஓட எங்கே போய் தொலைஞ்சதுன்னே தெரியல சார்.
அப்புறம் நீங்கள் அதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணலையா? ஆமாம் சார், ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனால் அது கிடைக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் எப்போ நடந்தது, எங்கே நடந்தது? 4 நாளைக்கு முன்னாடி காட்டோட பின்பக்க ரோட்டில். காட்டோட பின்பக்கம் இருக்கிற வழி. சார் நம்மக்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. காடு ரொம்ப பெருசாக இருக்கும், வழி தேடுறது ரொம்ப கஷ்டம் சார். ஃப்ரெடி, பங்கஜ் அனுப்புங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். அடடா சார், இந்த ஏசிபி சார் எதுக்காக நம்மளை திடீர்னு இங்கே வர சொன்னார்? தெரியலப்பா, இது ஏசிபி சாருடைய ஆர்டர் தம்பி, நாம ஒத்துக்குன்னு தானே ஆகணும். சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த காடுங்களில் காட்டு மிருகங்கள்லாம் இருக்குமா. ஏய், நீ சொல்றியா என்ன பயமுறுத்துறியா? சும்மா சொல்கிறேன் சார், நான் பேப்பரில் படிச்சிருக்கேன். ஒரு தடவை ஒரு ஆள் இந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ தொலைஞ்சிட்டானா. சீட்டா பின்னாடி இருந்து அவர் மேலே பாஞ்சிடுச்சான். அப்புறம் அவரை கடிச்சு மென்னு துப்பிடிச்சான் சார். என்ன கடிச்சு மென்னுச்சா? ஆமாம் சார். ஐயோ கடவுளே. அப்புறம் சீட்டா பின்னாடி இருந்து தான் பாஞ்சி வந்துதான் சார். பங்கஜ், நீ ஒரு வேலை பண்ணு, நீ முன்னாடியே பார்த்துக்கிட்டே போ, நான் பின்னாடி பார்த்துக்கிட்டே வரேன். உள்டாவா? ஓகே. கிளம்பு போலாம் சார். ஃப்ரெடியும் பங்கஜும் வேலைக்கு வந்துட்டாங்கல்ல? எஸ் சார், உள்ளதான் இருக்காங்க. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சார், நாய் மாயா வீட்டில் இருந்து ஏன் ஓடி வந்துச்சு? எனக்கு என்ன தோணுதுன்னா நிக்கேல், நாய்க்கு ஏதோ ஒரு விஷயம் பழக்கமாக இருக்கு, அதனால தான் ஓடிடுச்சு. இது எல்லாமே அந்த கொலைக்காரனோட பிளானாக இருக்கலாம். பார்த்து வாங்க சார். ஐயோ பங்கஜ், அந்த புதருக்குள்ள என்னமோ இருக்கு சார். ஒரு வேளை சிறுத்தையா இருக்குமோ? சிறுத்தை ஓடிடுச்சு சார், சிறுத்தை ஓடிடுச்சு. ஒரு நிமிஷம். எலும்பு இத காட்டி தான் நாயை அவங்க பக்கம் இழுத்து இருக்கணும். சபாஷ் பங்கஜ், சபாஷ். நீ என்கிட்ட இருந்து எதையுமே கத்துக்கல. இல்ல, ஆனா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட, துணிச்சல், தைரியம். தைரியமா? சார், இது வரைக்கும் நான் உங்க துணிச்சலை பார்த்ததே இல்லையே. ஏய், நான் துணிச்சலா இருந்திருக்கிறேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சார், அந்த சிறுத்தை மறுபடியும் வந்துடுச்சு போல இருக்கு சார். ஐயோ, இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு மரம் தெரியுமா? இல்ல பங்கஜ், ஓடு 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 ஓடு. இங்க பாருங்க சார், இந்த பாலை பாத்தீங்களா? இதை நாய் கடிச்சிருக்க போல இருக்கு சார். இது என்னது? நாய் பற்களோட அடையாளம் இது. அப்படின்னா அவங்க இந்த திசையில தான் போயிருக்காங்க. ஏன்னா எலும்பு அந்த இடத்துல கிடைச்சது, அப்புறம் இந்த பால் இங்க கிடைச்சது. அந்த பக்கம் தான் இருக்கணும். பார்ப்போம். என்ன இது? காட்டோட பாதை இதோட முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது? தம்பி, இங்க பாருங்க, நாங்க சிஐடிஸ். பயப்படாத, சும்மா விசாரிக்க தான் வந்திருக்கோம். ஒரு விஷயம் சொல்லு, 4 நாளைக்கு முன்னாடி நீ இங்க ஏதாவது பெரிய இன நாயை பாத்தியா? வெள்ளை நிறத்துல இருக்கும், அதோட உடம்புல கருப்பு கருப்பு புள்ளியெல்லாம் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாய் என்ன சார், இங்க பகல்ல நிறைய நாய்ங்க சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போதானே நாங்க சொன்னோம், இது சாதாரண நாய் இல்ல, பெரிய இனத்த நாய். சரி சரி, அதை கூட ஆளுங்கெல்லாம் கார்லலாம் கூட்டு போவாங்களே, அந்த மாதிரி நாயை பார்த்ததில்ல. ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி நான் உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாய் ரொம்ப பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்துச்சு. சரி, அப்போ நான் சாப்பிட்றத விட்டுட்டு வெளியே வந்தேன். அங்கே நாய் இல்லை, ஒரு வெள்ளை கலர் வேன் ரொம்ப வேகமாக போயிடுச்சு சார். ஒரு வேளை அந்த நாய் அதுக்குள்ளே இருந்திருக்கலாம். வெள்ளை கலர் வேன். அப்புறம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பழக்கம் இருக்கணுமே. ஏதாவது வண்டியை பார்த்ததும் அந்த வண்டி எப்படி இருக்கும், நம்பர் என்ன? ஒரு வேளை அந்த வண்டியோட நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், அந்த வேனோட நம்பரு STU 3339. STU 339. தேங்க்யூ. சச்சின்,
அந்த வண்டியை பற்றி விசாரிங்க. வெள்ளை கலர் வேன் STU3339. போதும் ட்ராமா. கையை தூக்கு. ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு சரண்டர் ஆயிடு. கையை தூக்கு. ஏய், ஹை, ஹேண்ட்ஸ் அப். டம்மி. சார் இந்த கொலைகாரன் நம்மக்கிட்ட பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கான் சார். புரிய மாட்டேங்குது. லெட்டர் இருக்கு. உங்ககிட்ட ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ரொம்பவே சாதாரணமான ஆள் நீ. ஒத்துக்க, நீ 3 பேரை காப்பாத்துறதுல தோல்வி அடைஞ்சிட்டன்னு. நீ தோத்துட்ட. ச்சே. சார் இவன் ஒரு பைத்தியக்காரன் சார். இதை பார்த்தீங்களா சார்? இங்கே பூ இருக்கு. அப்படின்னா இவன் ஏதோ நமக்கு சொல்ல வரான் சார். இவன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் சோலங்கிக்கு கூட தெரிய மாட்டேங்குது. சோலங்கி இது வரைக்கும் அங்க போய் சேரவே இல்லை. நாம கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த தடயம் என்னன்னு. இன்னும் அது மங்களாவே இருக்கு. சோலங்கி, இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்ணணுமோ சீக்கிரமா பண்ணு. பாஸ் ஐனோ. இது முதுகெலும்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு மேல எதுவும் தெரிய மாட்டேங்குது. சார் கண்டிப்பா நம்ம பார்வையில இருந்து ஏதோ ஒன்று விடுபட்டு போயிடுச்சு சார். ஐனோ தாரிகா, ஏதோ ஒன்று விட்டு போச்சு. ஆனா என்ன அதுதான் புரிய மாட்டேங்குது. 1 minute. தாரிகா, இந்த தலையை கொஞ்சம் முடி. தாரிகா, இந்த க்ளாசெட் எடுத்துட்டு வா. எஸ் சார். இந்தாங்க சார். இந்த பல்லு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி தெரியுது. தாரிகா, தண்ணி கொண்டு வா. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பல்லா? ஒருத்தன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பல்லு ஏன் வச்சுக்கணும்? இல்ல சோலங்கி, இந்த கொலைகாரன் வேற ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறான். ஆனா சோலங்கி சார், இது உங்க ப்ரொஃபஷன் இல்ல. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க? சச்சின், இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மெடிக்கல் காலேஜ்ல எலும்புக்கூடுகள் செய்யறதுக்கு ஸ்டடிக்காக பயன்படுத்துவாங்க. மெடிக்கல் காலேஜ். இந்த பூ பஸ், இந்த மாதிரியான பூ என்னோட டைம்ல என்னுடைய காலேஜ்ல சில மோசமான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அடையாளத்துக்காக விட்டுட்டு போவாங்க. அப்போ இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கும் சோலங்கி. கொலைகாரன் உன்னுடைய மெடிக்கல் காலேஜை குறிக்கிறான் தான் அர்த்தம். உன் மெடிக்கல் காலேஜை நோக்கி. ஏன் காலேஜை நோக்கி? சார் உங்ககிட்ட நான் ஒரு டிவிடியை பற்றி சொன்னேன் இல்லையா? அந்த வீடியோவில் சில பேர் ஒரு உடையை அணிஞ்சிருக்காங்க. அதில் கூட இந்த மாதிரி இதே பூவோட பிரிண்ட் இருக்கு. எந்த வீடியோவை பற்றி சொல்கிற தாரிகா? தாரிகா, அந்த வீடியோ ஆன் பண்ணு. சார். போடு, சீக்கிரமா அந்த வீடியோ போடு. ப்ளே பண்ணு. எஸ் சார். என்ன ஒரு அற்புதம். கண்டிப்பா அதை செஞ்சு காட்டுவான். அட பாஸ், இது என்னுடைய காலேஜ் கிரவுண்டு. போங்க. வண்டியை வெடிச்சிருக்கானுங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன் பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை பத்தி நீ ஏன் முன்னாடியே சொல்லல? சோலங்கி, என்ன இது? பாஸ், காலேஜில் நடந்த ஒரு சம்பவத்தில் டீனோட காரை எரிச்சிட்டானுங்க. ஆனா இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நீ சொல்ற சோலங்கி. ஆனா இதுக்கு பின்னாடி நீதான் காரணம்னு கொலைகாரன் நினைச்சுக்கிட்டு அதனால உன்னை தொந்தரவு பண்றான். இல்ல சோலங்கி, இந்த கேஸ்ல உனக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. மை காட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பற்கள் கிடைச்சது. அந்த டம்மி கிட்ட அந்த பூவை விட்டுட்டு போனது. மை காட் பாஸ், இந்த கொலைகாரன் என்னுடைய காலேஜுக்கு வர சொல்றான். அப்படின்னா அந்த 3 விக்டிம்ஸையும் இந்த காலேஜில் தான் வச்சிருக்கான் போல இருக்கு. இன்னும் 30 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. உன்னுடைய மெடிக்கல் காலேஜுக்கு போயாகணும். நம்ம கிட்ட வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சார், அந்த 3 பேரும் எங்க இருப்பாங்க? அது அந்த பக்கம்.
அபிஜித் டாக்டர் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னால எப்படி நல்லா இருக்க முடியும்? பாவம் அநியாயமா 3 பேர் உயிர் போயிடுச்சு. எதுக்காக அந்த மாதிரி பண்ண? சார் சர்வீஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பண்ணுங்க சார். இல்ல என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்? அந்த பாவி அநியாயமா 3 அப்பாவிகளை கொன்னுட்டான். அந்த ராஸ்கேலை நான் என் கையாலேயே கொல்லுவேன். சோலங்கே, நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ராஸ்கேல்னால 3 பேருடைய உயிர் போயிடுச்சு. நீ இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க பாஸ்? இது ஏன் தப்பு தான். என்னால 3 அப்பாவிங்களோட உயிர் போயிடுச்சு. என்னால ஒன்றும் பண்ண முடியல. நான் ஃபெயில் ஆயிட்டேன் பாஸ். எப்பா, உன்னால அவங்க உயிர் போகல. என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா சரியான டைமுக்கு வேலையை முடிக்கல பாஸ். எனக்கே முன்னாடியே புரியாம போயிடுச்சு. அந்த பூ, அந்த பிஓபியோட பல்லு, அந்த டிவிடி, இது எல்லாத்தையும் ஏன் எனக்கு முன்னாடியே புரிய வைக்கல? சார் உங்களை நீங்களே எதுக்காக குற்றவாளியா நினைச்சுக்கிறீங்க? நடந்த விஷயத்துல உங்களோட தப்பு என்ன சார் இருக்கு? என்னுடைய என்ன தப்பா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன பிரயோஜனம்? என் அனுபவத்தால என்ன பிரயோஜனம்? கண்ணு முன்னாடியே 3 அப்பாவிகளோட உயிர் போயிடுச்சு. என்ன பிரயோஜனம்? நீ என்ன பேசுற சோலங்கே? சோலங்கேன்றது அந்த மனுஷனோட பேரு. அவனுக்கு தோல்வின்னா என்னன்னு தெரியாது. எதுவுமே கிடைக்கலனாலும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறவன் தான் அந்த சோலங்கே. ஆமா சார். சார் நம்பிக்கைங்கிற கதிர் தெரியாதப்போ நீங்க ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறம் நாங்க கேஸை ஈஸியா சால்வ் பண்றோம். கேஸை க்ளோஸ் பண்றோம். எஸ் யூரேகா, தட் இஸ் சோலங்கே. விஷம் பாடியில வந்தது பல்லுல இருந்து. ஆனா இன்னைக்கு குற்றவாளி ஜெயிச்சிட்டானே சச்சின். சார், சிஐடிங்கிற முறையில் எங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அது எங்களுக்கு உதவியாக இருக்குது சார். நீங்கள் தோல்வியை ஒத்துக்கக்கூடாது சார். எஸ் சார். என்ன பார்க்கற? என்ன யோசிக்கிற? எழுந்துரு, உன் வேலையை ஆரம்பி. பாஸ், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இந்த சோலங்கே உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். அந்த கொலைக்காரனை சும்மா விட மாட்டேன். அவனை எப்படியாவது அவனுடைய முடிவுக்கு கொண்டு போய் தீருவேன். எஸ் எஸ். இதத்தான் எதிர்பார்த்தேன். சோலங்கே என்னைக்கும் தைரியத்தை விட மாட்டான். பாருங்களேன், கண்டிப்பா தடயம் கிடைக்கும். சோலங்கே கண்டிப்பா கிடைக்கும். என் கூட நீங்கெல்லாம் இருக்கிறதுனால நான் என்னைக்குமே தோல்வி அடைய மாட்டேன். கண்டிப்பா நான் அவனுக்கு ஒரு முடிவை கட்டுவேன். பஸ், அநேகமா இது ஏதோ கார்ட்போர்டோட துண்டு. இது இன்னும் எரியல. இது ஒரு விசித்திரமான முறையில் உப்பி போயிருக்கு. ஆமா, அதுக்கு கீழே என்னமோ இருக்கு. தாரிகா, ஒரு வேலை பண்ணு, இதை சீக்கிரமா சுத்தம் பண்ணு. நான் சொல்றேன் சோலங்கே, கண்டிப்பா நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும். கண்டிப்பா பாஸ். அந்த கொலைகாரனை நாம போய் அடைவோம். சார் இது கொஞ்சம் பாருங்க. இங்க ஏதோ ஏதோ எழுதிருக்கு. ஏவின்னா என்னவா இருக்கும்? சார், ஜிடி ரோட்ல ஒரு கார்ட்போர்ட் கம்பெனி இருக்கு சார். 2 வருஷமா மூடிதான் இருக்கு. அந்த கம்பெனியோட பேரு ஏவி என்டர்பிரைசஸ். அப்ப இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கும். இந்த கொலைகாரனுடைய இருப்பிடம் அங்கதான், ஏவி என்டர்பிரைசஸ்ல இருக்கான். அநேகமா இப்ப அவனுக்கு தெரிய வரும். அவனுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. சார், இதுதான் சார் அந்த ஏவி என்டர்பிரைசஸ். அடேங்கப்பா, இவ்வளோ நேரம் குண்டு மலை பொழிஞ்சிட்டு இப்போ சைலண்டா இருக்கானுங்க. சார், புதுசா ஏதோ ஒரு வித்தைய கையாட போறானுங்கன்னு நினைக்கிறேன். ஹேய் ஹேய் சார், நீங்க அவங்கள போய் பிடிங்க போங்க. சார், ஹேய் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். சார் அவங்க தப்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ அவங்கள பார்த்துருக்கியா? அடையாளம் காட்டுவியா? அவங்கள பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? சார், ஜன்னல் வழியா அவனோட முகத்தை பார்த்தேன். ஆ, அவனோட முகம் தாடி கிட்ட எரிஞ்சு போயிருந்தது. முகம் எரிஞ்சு போயிருந்துச்சா? ஹலோ சிஐடி காரங்களே, நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். உங்களால என்னை எப்பவும் பிடிக்க முடியாது. பூபேந்தரோட மரணம்
எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும் அதுக்கான பொறுப்பு சிஐடி மட்டும்தான். சிஐடி. ஏய் இங்க பாரு ஹலோ ஹலோ என்னாச்சு சார்? கொலைக்காரன் நமக்கே சேலஞ்ச் பண்றான். சார் அவங்க உபேந்திர எங்கே கொண்டு போயிருப்பாங்கன்னு தெரியல. இது சாலுங்கி சாரோட கடந்த காலம், அப்புறம் காலேஜ் நாட்களுக்கு சம்மந்தப்பட்டது. அப்புறம் இந்த முகம் எரிஞ்சு போன ஆளு அவங்கள யாரோ ஒருத்தன். அந்த டைம்ல எத்தனை பேர் படிச்சாங்களோ நாம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி தூங்கினவன் 1 மாதத்துக்கு முன்னாடி எந்திரிச்சானா? ஓகே தேங்க்யூ. என்னாச்சு ஃப்ரெடி? சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாலங்கி சாரோட மெடிக்கல் காலேஜ் டீன் வண்டியை வெடிக்க வச்சாங்களே, அப்போ குணால்ன்ற ஸ்டூடெண்ட் காயம் அடைஞ்சானா, அப்புறம் கோமாக்கு போயிட்டானா. அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தானோ அங்கே விஷயம் தெரிஞ்சுது. அவன் இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி கோமாவை விட்டு வெளியே வந்திருக்கான். பாம்பு பிளாஸ்ட்ல காயப்பட்டவன். அப்புறம் கொலைகாரன், அவனோட முகமும் எரிஞ்சு போயிருக்கு. அப்படின்னா குணால் தான் கொலைகாரன். எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறான். சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க குணால் அட்ரஸை எஸ்எம்எஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக அவன் பூபேந்தரை அங்கே தான் கொண்டு போயிருக்கணும் சார். ஓகே, அவனோட வீட்டுக்கு போவோம். அந்த அட்ரஸ் என்ன? ஓ, அப்ப இங்க மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? வெளியே வந்துரு குணால், உன்னுடைய ஆட்டம் முடிஞ்சது. வெளியே வா. அட நீ என் பின்னாடி வந்து நிக்கிறியா? அட நீங்க, நான் நினைச்சேன் குணால் தான் என் பின்னாடி வந்துட்டான்னு. இங்கே வெறும் ஷூ மட்டும்தான் இருக்கு. அங்கே போய் செக் பண்ணுங்க. இந்த குணால் எனக்கு ஷூவை கொடுத்துட்டானே. சார் இங்கே எதுவும் கிடைக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். இது குணாலோட ஃபைல். பார்த்தீங்களா? சர்டிஃபிகேட், அட்ரஸ் நிறைய இருக்கு. ஆனால் அட்ரஸ் தப்பாக இருக்கு. நம்பர் 12 கோல்குண்டா. ஒருவேளை பூபேந்திர கூப்பிட்டுட்டு அங்கே போய் மறைஞ்சிருக்கானா? ஆஃபீஸுக்கு கால் பண்ணுங்க, இந்த அட்ரஸ் அனுப்புங்க. இதை பற்றி அவங்கள என்கொயரி பண்ண சொல்லுங்க. எஸ் சார். அட சார் சீக்கிரமா வாங்க. அட சார் சீக்கிரமா வாங்க. என்னாச்சு ஃப்ரெடி? நான் கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன். என்னோட சந்தோஷமான நாட்களை யார் என்கிட்ட இருந்து பறிச்சாங்களோ அவங்கள பழி வாங்குவேன். நான் அனுபவித்த வழியே அவங்களையும் கண்டிப்பாக அனுபவிக்க வைப்பேன். நான் உங்கள் மேலே சுமத்த போகிற பழியே உங்களோட மரணம் மட்டும்தான் சரி பண்ணும். எப்படியாவது நான் என்னோட பழியை தீர்த்துக்குவேன். பழி வாங்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கான். சார் இதில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது சார். சாலங்கி சார் ஃபோட்டோ கூட இதில் இருக்குது. அந்த 3 விக்டிம்ஸோட ஃபோட்டோஸ் சார். இந்த ஃபோட்டோவை ரீசெண்டாக எடுத்திருக்காங்க. ஆமாம் சார். இந்த எல்லா ஃபோட்டோஸும் இந்த கேஸை விசாரிக்கும் போது எடுத்தது. இது மாயா வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. இந்த குணால் நம்மளை உளவறிகிறானா? துப்பு தொலைக்கிறவங்களையே துப்பு தொலைக்கிறானா? எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த தடவை வருவான், ஆனால் திரும்ப போக மாட்டான். சார் அந்த ஆளை கட்டி போட்டு வச்சிருக்கான் சார்.
இவர் பூபேந்தர்னு நினைக்கிறேன் சார். பூபேந்தர், பூபேந்தர், இவர் மயக்கத்தில் இருக்காரு. நான் வைக்கிறேன் சார். இல்லை இல்லை ஒரு நிமிஷம் கவின், ஒரு நிமிஷம். அப்படி அந்த கொலைக்காரன் இவனை கொல்லணும்னு நினச்சிருந்தான்னா அந்த தெளிவு இவனை கொண்டு இருக்கலாம். ஆனால் ஏன் இங்கே கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கான்? ஓ, நம்மளை கொல்றதுக்கு இவன் பிளான் பண்ணியிருக்கான் சார். ஓ நோ, மரணத்துக்கான வலையை இங்கே விரிச்சு வச்சிருக்கான். சீக்கிரம் அவரோட கட்ட அவரு. சீக்கிரம் அவரு. என்னை விட ஒரு சிறந்த ஆள் வேற யாரும் இருக்க முடியாது, யாரும் கிடையாது. நான் தான் குணால். என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும், என்ன வேணாலும். நான் சிஐடி காரணங்களை தூங்க வச்சுட்டேன், மரண தூக்கம் தூங்க வச்சுட்டேன். இனிமே இந்த உலகத்துல யாருமே அமைதியை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு திமுறா சுத்த மாட்டாங்க. இன்னும் ஒருத்தனுக்கு மட்டும் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. சாலோங்கி, அடுத்தது உன்னோட முறை தான், உன்னோட முறை. இப்போ உன்னோட முறை குணால். நீங்க எல்லாரும் எப்படி உயிரோட வந்தீங்க? உன்ன மாதிரி நோய் சிஐடியை ஒன்றும் பண்ண முடியாது. சிஐடி சாகாது, சாகடிக்கும். அதுவும் உன்ன மாதிரி குற்றவாளிகளை. என்ன சொன்ன நீ? டாக்டர் சாலங்கிக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறியா? ஆ, வா, உன்னை டாக்டர் சாலங்கி கிட்ட கொண்டு போய் விடுறேன். எதுக்கு அப்பாவி மக்களை கொன்ன? அவங்கெல்லாம் அப்பாவிங்க கிடையாது, அவங்களாம் குற்றவாளிங்க, எனக்கு குற்றம் செஞ்சவங்க. நான் அவங்க எல்லாரையுமே கொல்லணும்னு நினைச்சேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. நான் உனக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன்? என்னோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு முக்கியமான காரணமே நீதான்டா சாலோங்கி. உனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை விட சிறந்தவன்னு. அதனால தான் நீ என்னை பார்த்து பொறாமப்பட்ட. அப்படி நீ நினைக்கிற, ஆனா அது உண்மை கிடையாது. நான் ஒத்துக்க மாட்டேன். டீனோட காரை கொளுத்துனது நீதான். இல்ல, அது சாலங்கி கிடையாது, நான் தான் அவர் மாதிரி வேஷம் போட்டு எல்லாத்தையும் பண்ண. ஆனா அன்னைக்கு நடந்த அந்த பிளாஸ்ட்னால என்னோட வாழ்க்கை, என்னோட எதிர்காலம் எல்லாமே போயிடுச்சுல. அந்த நேரத்துல நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். அந்த பிளாஸ்டால நான் காயம் பட்டு இவ்வளோ வருஷம் கோமாவில் இருந்தேன். அப்புறம் நான் இப்போ கோமால இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன். மெடிக்கல் காலேஜ் நடந்த சம்பவத்தோட வீடியோ ஃபாரன்சிக் லேபுக்கு எப்படி வந்தது? அதை நான் தான் அனுப்பி வச்சேன். சாலோங்கிக்கு நேரடியாக சவால் விடணும்னு நினைச்சேன். உனக்கு நடந்தது எல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறோம். ஆனா பழி வாங்குற எண்ணம் மனுஷனா இருந்த உன்னை மிருகமாக்கிருச்சு. சட்டத்தை கையில் எடுக்கிறவனை இன்னைக்குமே சட்டம் மன்னிக்காத. உங்க 2 பேருக்கும் தண்டனை நிச்சயம் கிடைக்கும்.